எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Can you all hear me? என்னுடைய வாய்ஸ் உங்க எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? மூர்த்தி, ராஜகுமாரி, எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் சரியா கேக்குதுங்களா? ஓகே, ஓகே. குட் ஈவினிங். ஸோ ரொம்ப நாளா பிளான் பண்ணது இது. ஒரு லைவ் ட்ரைனிங் மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கணும்ன்றது பிளான். கோவிட் நேரத்துல வீட்டிலேயே இருந்தபோது ஒரு 2, 3 லைவ் நம்ம பண்ணோம். ஸோ ஆஃப்டர் லாங் பிரேக் இன்னைக்கு திருப்பி உங்க எல்லாரையும் யூடியூப் லைவ்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். கோவிட் கேசஸ் கம்மியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே க்ரௌட்ல எல்லாம் போகும்போது மாஸ்க் அவசியம் போடுங்க. சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம முக்கியமா யார் இன்னும் வேக்சின் பண்ணலையோ 2 வேக்சினும் பண்ணிடுங்க. ஏன்னா வேக்சின் பண்ணவங்களுக்கும் சம்டைம்ஸ் கோவிட் வருது. பட் இருந்தாலும் நம்ம உயிரிழப்பை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ வேக்சின் பண்ணாதவங்க தயவு செய்து வேக்சின் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஃபேமிலி இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்ம ஒய்ஃப், நம்ம சிஸ்டர், நம்ம பிரதர் எல்லாம் இருக்காங்க. நம்மளே நம்பி இருக்காங்க. ஸோ நம்ம நல்ல ஆயுசோடையும் ஆரோக்கியத்தோடையும் வாழணும். அதனால தயவு செய்து இந்த கோச்சோடைய ரிக்வெஸ்ட், வேக்சின் பண்ணாதவங்க எல்லாம் போய் உடனே வேக்சின் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல ஏ டு இசட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். யூஸ்வலா ஆல்பபெட்ல 26 வேர்ட்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிக்கும்போது ஏ ஃபார் என்ன, ஏ ஃபார்னு சொன்னா ஆப்பிள்னுவோம், பி ஃபார் பால்னுவோம், சி ஃபார் கேட்டுன்னுவோம் இல்லையா? பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஏ ஃபார் வேற, பி ஃபார் வேற, சி ஃபார் வேற, இசட் வரைக்கும் என்னன்றது நம்ம இன் டீட்டெயில் பார்க்க போறோம். ஆக்சுவலி ஒரு 8:30க்கு ஒரு மலேசியன் கம்பெனிக்கு நான் ஜூம்ல ஒரு ட்ரைனிங் பண்ணணும். அதனாலதான் ஒரு 1 hour எனக்கு டைம் இருந்தது. ஸோ இந்த 1 hourக்குள்ள 26 பாயிண்ட்ஸ் ஏ டு இசட் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்சஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க. இன்னொரு 2 minutesல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அசர் உதீன், லோகேஷ், சரவணகுமார், ஷேக் ஜலால். இன்ஃபேக்ட் இந்த லைவ் நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஆஃப்லைன்ல நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய எனக்கு மலேசியா, யுஏஇ, ஸ்ரீலங்கா, இங்க உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, என்னுடைய சொந்தங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களால இங்க வந்து என்னுடைய ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் தற்சமயம் அட்டன் பண்ண முடியல. ஸோ பலர் வந்து முக்கியமா ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி, கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, சார் ஒரு லைவ் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால தான் ஸோ ஓகே. ஸோ லைவ் வந்தோம்னா எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகுமேனு நம்ம லைவ்ல வந்துட்டோம். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஏன் நான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, யூஸ்வலா நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு டைரக்டா சொல்லிடுவேன். பட் இப்போ கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்னு நான் சொல்றதுக்கு காரணம்,
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு கம்யூனிட்டி. அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு பெரிய துறை. ரியல் எஸ்டேட் ஒரு கம்யூனிட்டி. அது தவிர எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மார்க்கெட்டிங்னு ஒரு ஒரு தனி துறையே இருக்கு. ஓகே. அதுல நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. என்ன வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னா, சார் நீங்க ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க. எங்க எங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டீங்க. எங்களுக்கு நீங்க ட்ரெய்னிங் குடுக்கறது இல்ல. எங்க துறைய பத்தி நீங்க பேசுறது இல்ல. இப்படின்னு நெறைய தொடர்ந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசுற சப்ஜெக்ட் எல்லாமே எல்லாருக்குமே எந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும், எந்த சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். ஓகே. பட் நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிச்சதுனால, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் ரொம்ப நேசிக்கிறதுனால, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி நான் என்னுடைய நாலேட்ஜ் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இனிமேல் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லப் போறேன். யாருக்கு தேவையோ அத யூஸ் பண்ணிக்கிட்டுமே இல்லையா? சோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்கட்டும்ன்றதுனால நான் ஜஸ்ட் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களா இருந்தா நான் பேசுறது உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க இன்சூரன்ஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க வேற ஏதாவது சேல்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கும் சூட் ஆகும். பட் நான் ஐ அம் மோர் கம்ஃபர்டபிள் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்றவங்க கிட்ட பழகுறதும், அவங்களுக்கு என்னுடைய நாலேட்ஜ ஷேர் பண்றது தான் எனக்கு அதிகம் கம்ஃபர்ட். அ இந்த இப்போ என்னுடைய சேனல் ஆரம்பிச்சு ஏன் நான் இத பேசிட்டு இருக்கேன்னா, சப்ஜெக்ட்க்கு வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்க்குள்ள போயிரலான்றதுக்காக தான். நம்ம மேனேஜரும் உள்ள வந்துட்டாரு. ராகவன் மோகன்ராஜ். மோகன்ராஜ் எப்படி இருக்கீங்க? ஓகே. சோ நியூ லைஃப் ட்ரெய்னிங் அகாடமிக்குன்னு ஒரு தனி இப்ப மேனேஜர் இருக்காங்க. மிஸ்டர் மோகன்ராஜ். அவர்தான் இந்த ட்ரெய்னிங் கம்பெனிய கம்ப்ளீட்டா பாத்துக்கிறாங்க. ஏன்னா நெறைய இப்போ பிசினஸ் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் அது நெறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ் புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய பிசினஸ் இருக்கிறதுனால என்னால டைரக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியல. அதனால அந்தந்த பிசினஸ்க்கு ஒவ்வொரு மேனேஜர போட்டாச்சு. அது மாரி இந்த நியூ லைஃப் ட்ரெய்னிங் அகாடமின்றது கம்ப்ளீட் ட்ரெய்னிங் சொல்யூஷன்ஸ். எல்லா விதமான ட்ரெய்னிங்கும் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மிஸ்டர் மோகன்ராஜ் இப்போ அத மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட். ஓகே. சோ 2019 டிசம்பர்ல நானு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யூசுவலா ஒரு டெய்லி நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்ல ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் நானு யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறது வழக்கம். ஏன்னா, நான் ஒரு ட்ரெய்னரா இருந்தாலும் எனக்கு மோட்டிவேஷன் வேணும்ல. நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. சோ ஐ ஆல்வேஸ் கீப் மை செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி நான் எப்பவும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன கம்பெனி புதுசா வந்திருக்கு, அதோடைய பிளான் என்ன, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அ நான் யூசுவலா இன்டர்நேஷனலா தான் அதிகம் பார்ப்பேன். இங்கிலீஷ்ல உள்ளது தான் அதிகம் பார்ப்பேன். அப்பதான் கொஞ்சம் எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலான்னு ஆங்கிலத்தில உள்ள வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது சரி இந்தியால எந்தெந்த ஸ்டேட்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லயும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல பார்க்க முடியுது. அ பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க யூடியூப்ல. ஹிந்தியில பேசுறவங்க இருக்காங்க, ஆங்கிலத்தில பேசுறவங்க இருக்காங்க, மலையாளத்தில பேசுறவங்க இருக்காங்க, கன்னடா, தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லயும் மராட்டிலலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி சப்போர்ட் பண்ணி நெறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்ல தேடி தேடி பார்க்கிறேன். யாருமே அ பாசிட்டிவான சைட பேசுறதுக்கு தமிழ்ல யாரும் இருக்கிற மாரி தெரியல. ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து தே ஆர் நாட் ஃப்ரம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேக்கிரவுண்ட். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த பேசணும்னா, அந்த துறையைச் சேர்ந்தவங்க, அந்த துறையில ஜெயிச்சவங்களா இருக்கவங்க தான் பேசணும். தோத்தவங்க கூட பேசலாம். தோத்தவங்க கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம். ஆனா, அந்த அந்த ஃபீல்ட்ல இறங்காதவங்க கிட்ட அந்த ஃபீல்டுல ஒரு 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 3 இயர்ஸோ, 5 இயர்ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஜர்னி பண்ணாதவங்க பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அவங்க பேசுறவங்க கேட்கறதும் அர்த்தம் கிடையாது.
சோ இவ்வளவு நல்லா இருக்க இண்டஸ்ட்ரி, நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னும் நம்ம தமிழ்நாடு நெகட்டிவ் தான் நிறைய இருக்கு. யூடியூப தொறந்தா தமிழ்ல வந்து நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. இவ்ளோ ஒரு புனிதமான ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரியா இருக்கு. பட் இத பத்தி பாசிட்டிவா பேசுறதுக்கு யாருமே இல்லையே. என்ன, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த இண்டஸ்ட்ரி தான். நான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலனாலும் நான் எப்பவுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு சப்போர்ட்டா பேசுறவன். சோ சரி ஓகே அப்படின்னு விளையாட்டா என் பையன்கிட்ட சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அப்படியே போட ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல 2 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் வந்தா 2 வருஷம். 2 வருஷத்துல எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? கேன் யூ ஆல் ஹியர் மீ? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? அருண்குமார், ஏபிசிடி கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கொஞ்சம் எஸ்ன்னு ஏதாவது போட்டீங்கன்னா, ஆ ஓகே. குஃப்ரான். எல்லாருடைய பேரும் எனக்கு வாசிக்கணும்னு ரொம்ப ஆசைதான். பட் ஆனா நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அப்படி ஆரம்பிச்சதுதான். கிட்டத்தட்ட 350 வீடியோ இன்னைக்கு நானு போட்டுட்டேன். இந்த ஒரு 500, 600 நாள்ல 350 வீடியோ போட்டிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானு என் சேனல எல்லாமே வேற ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்றாங்க. என் சன் தான் ஹேண்டில் பண்றாங்க போடுறது எல்லாமே. பார்த்தா 350 வீடியோ போட்டிருக்கேன். பட் இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் படிக்கிறது, நான் கேட்கறது, நல்ல விஷயங்கள் எதா இருந்தாலும் அது மக்களுக்கு ப அ பயனுள்ளதா இருந்தா அத நான் செஞ்சுகிட்டே இருப்பேன். அரபில சொல்லுவாங்க குர்ஆன்ல, சதக்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. சதக்கா அப்படின்றது குடுக்கிறது. நெறைய பேர் மனசுல வந்து அது பணம் மட்டும் தான் நெனைக்கிறாங்க. இல்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அது மத்தவங்களுக்கு குடுக்கிறது சதக்கா. சோ எனக்கு கொஞ்சம் கடவுள் வந்து இந்த ஊக்கப்படுத்துற திறமைய குடுத்திருக்கான். அத நம்ம மக்களுக்கு குடுப்போமே! நெறைய பேர் இன்னைக்கு வந்து எங்கெல்லாமோ பார்த்து நேத்து நான் ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிருந்தேன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அங்க ஒரு 4, 5 பேர் சார் நானு உங்களுடைய ஃபேன் சார், உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சார், உங்களுடைய வீடியோஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அங்க வந்து செல்ஃபிலாம் எடுக்குறாங்க. உண்மையாவே எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. ஓகே நம்ம பண்ற வொர்க் வந்து பலருக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. சோ சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிரலாம். நான் சொல்லிக் கொடுக்க தயார். ஓகே. ஆனா இந்த ட்ரெய்னிங் நீங்க அட்டெண்ட் பண்ணா மட்டும் நீங்க சக்சஸ் ஆயிட முடியாது. சீக்ரெட்ட நான் சொல்லிக் கொடுக்க தயார். இத அட்டெண்ட் பண்ணா நீங்க சக்சஸ் ஆயிடலாமா? இல்ல. முடியாது. யாரு கத்துக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, அவங்க மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும். செயல்படுறாங்களோ, சோ நீங்க ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா, அது பிரயோஜனமே படாது. நான் சொல்லிக் கொடுக்க தயார். நீங்க செயல்பட தயாருங்களா? நீங்க இதாவது எந்த விஷயமும் கத்துக்கிற விஷயத்த யார் ஒருத்தர் செயல்படுறாங்களோ, அவங்க டெஃபினட்டா 100% சக்சஸ் ஆவாங்க. செயல்படாதவங்க, அவங்க டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க. சோ செயல்படுங்க. செயல்பட்டீங்கன்னா, நான் இப்ப உங்க கூட பகிர்ந்துக்க போற விஷயங்கள நீங்க செயல்பட்டீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் கேரண்டி. சோ ஏ டு இசட் அப்படின்னு நான் ஒரு பாயிண்டா உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. எனி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், எந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எஸ்பெஷலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த 26 பாயிண்ட் ஏல இருந்து இசட் வரைக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க உங்களுடைய தொழில்ல உங்களுடைய துறையில நீங்க ஜெயிக்கிறது உறுதி. அதுல நம்பர் 1 ஏ. ஏ ஃபார் ஆட்டிடியூட். நல்லா கேட்டுக்கோங்க. அணுகுமுறை. இப்போ ஒரு ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க. அதுல அணுகுமுறை வேற. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கோங்க. அதுல அணுகுமுறை வேற. ஆனா இங்க பப்ளிக் பிசினஸ் இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எஸ்பெஷலில நீங்க தான் ப்ராடக்ட். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க கம்பெனியோட ப்ராடக்ட அவங்க பாக்குறாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிசினஸ் பிளான் பாக்குறாங்க. சோ உங்களுடைய ஆட்டிடியூட நீங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். நான் இப்படியே தான் இருப்பேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் மாறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே மாற போறது இல்ல. நீங்க ரொம்ப ரிசர்வ்டான டைப்பா இருந்தீங்கன்னா அந்த ரிசர்வ்டான மைண்ட் செட்ல இருந்து நீங்க உங்களை மாத்திக்கணும். நீங்க எப்பவுமே கோவப்படுற ஆளா இருந்தா இங்க அது வேலைக்கு ஆகாது. ட்ரெடிஷனல் பிசினஸா இருந்தா
நீங்க கஸ்டமர் கிட்ட பேச வேண்டியது கூட கிடையாது. ஆனா இங்க நீங்க கஸ்டமர் கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் உங்க டீம் கூட பழகணும், உங்களுடைய கோவத்தை எடுத்து நீங்க ஓரம் வச்சுதான் ஆகணும். உங்களுடைய ஆட்டிடியூடே மாத்திக்கணும். நீங்க கூச்ச சுபாவம் உள்ளவரா இருந்தா நீங்க அந்த கூச்சத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். நீங்க பயப்படுற ஆளா இருந்தா அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். நீங்க ரொம்ப கம்மியா சிரிக்கிறவரா இருந்தா இங்க வேலைக்கே ஆகாது. இந்த பிசினஸ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த ஸ்மைல பர்மனண்டா வச்சுக்கிட்டு தான் வெளியே வரணும். இப்ப எல்லா வேலையை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஸ்மைலாவே இருக்கணும். ஃபேஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். ஸ்மைலிங் ஃபேஸா தான் இருக்கணும். நீங்க அப்படியே உருன்னு இருக்கிற ஆளா இருந்தா இங்க யாரும் உங்க கூட சேர மாட்டாங்க. யாரும் உங்க கூட வேலை செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. உங்களுடைய அணுகுமுறைய, உங்களுடைய ஆட்டிடியூட கம்ப்ளீட்டா நீங்க மாத்திக்கணும். நீங்க இந்த பிசினஸ்க்கு ஏத்த பாசிட்டிவான ஆட்டிடியூட உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும். அணுகுமுறைய நீங்க மாத்தியே ஆகணும். ஆட்டிடியூட் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் ஒரு மணி நேரம் பேசுவேன், பேச முடியும். ஆனா நேரம் இல்லையே. அதனால ஆட்டிடியூடுனா என்ன, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன, பாசிட்டிவான ஆட்டிடியூடு இந்த பிசினஸ்க்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நீங்களே நோட்ஸ் எடுத்து அந்த மாற்றங்களை நீங்க கொண்டு வாங்க. இது நம்பர் 1. ஏ ஃபார் ஆட்டிடியூட். அடுத்தது பி. பி ஃபார் பிலீஃப், நம்பிக்கை. நல்லா கேட்டுக்கோங்க. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை தான். முதல்ல உங்களை நீங்க நம்பணும். யூ மஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்பணும். என்னால முடியுமா, இதெல்லாம் ஆகுமா, என்னால பேச முடியுமா, என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியுமா, என்னால இந்த பிசினஸ் டெவலப் பண்ண முடியுமா, என்னால டீமை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தா உங்களால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல உங்களை நீங்க நம்பணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, நீங்க உள்ள இண்டஸ்ட்ரியை நீங்க நம்பணும். ஒரு பர்சன் உங்களுக்கு டவுட் இருந்தா கூட இந்த பிசினஸ்ல, இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க சக்சஸ் பார்க்க முடியாது. சோ நம்பணும்னா நீங்க நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். அதை பத்தி நம்ம பார்ப்போம். நம்பிக்கை, பிலீஃப், 100% நம்பிக்கையோட நீங்க செயல்படும் போது மட்டும்தான் அதுல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், சக்சஸ் கிடைக்கும். மூணாவது, நீங்க உங்களுடைய கம்பெனியை நீங்க நம்பணும். முதல்ல உங்களை நீங்க நம்பணும். இரண்டாவது இண்டஸ்ட்ரியை நம்பணும். மூணாவது கம்பெனியை நம்பணும். நாலாவது உங்க லீடரை நீங்க நம்பணும். அஞ்சாவது உங்க கம்பெனி ப்ராடக்ட நீங்க நம்பணும். இது எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். சீக்ரெட் நம்பர் 2, பி ஃபார் பிலீஃப். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்ரெட் நம்பர் 3, சி. சி ஃபார், சில வந்து 3 விஷயத்தை நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ண போறேன். ஏன்னா சில 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால 3ஐயும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1, கமிட்டடா இருக்கணும். உறுதியா இருக்கணும். உறுதியா விடமாட்டேன்டா, பண்ணியே தீர்வேண்டா, ஜெயிச்சே தீர்வேண்டா அப்படின்ற அந்த 100% கமிட்டடா, உறுதியா இருக்கணும். இரண்டாவது, கன்சிஸ்டன்டா இருக்கணும். ரெண்டாவது சி, கன்சிஸ்டன்ட். தொடர்ந்து நீங்க எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆரம்பிச்சு விட்டு, ஆரம்பிச்சு விட்டு, ஆரம்பிச்சு விட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இலக்க அடையவே முடியாது. ஒரு புதுசா ஆரம்பிக்கிறத விட விட்டுட்டு திரும்பி ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். கன்சிஸ்டன்ட், விடாம நீங்க மெதுவா கூட பண்ணுங்க, மெதுவா கூட போங்க. ஆனா நிக்காம போயிட்டே இருக்கணும். நிக்காம போயிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்டா நீங்க போயிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சீல நம்பர் 1, கமிட்டடா, உறுதியா இருக்கணும். முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், ஜெயிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற அந்த உறுதி இருக்கணும். ரெண்டாவது, கன்சிஸ்டன்டா இருக்கணும். விடாம 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 விடாம. நண்பர்களே, இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறது இன்னைக்கு உலகத்துல உள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், உலகத்துல உள்ள மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாம் டாப் ஏர்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ற விஷயங்களை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்க்ளூடிங் மீ. நான் சக்சஸ் ஆனதுக்குள்ள சீக்ரெட்டை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா
நீங்களும் சக்சஸ் ஆகலாம். மூணாவது சில மூணாவது சேஞ்ச், மாற்றத்துக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். இது எஸ்பெஷலி ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இது ரொம்ப தேவை. சேஞ்சுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த நோக்கியா எடுத்துக்கோங்க. நோக்கியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோக்கியா இந்த ஜெராக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, போட்டோ காப்பி எடுக்கிற ஜெராக்ஸ் கம்பெனி. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு தயாரா இல்ல. 4 கட்டத்துக்குள்ளேயே அவங்க இருக்கிறதுனால அவங்களால ஜெயிக்க முடியாம போயிடுது. இன்னைக்கு ஓடுறவங்க கூட சேர்ந்து ஓட முடியல. போனே நான் பாக்குறேங்க, அவங்க சாதா போன்ல இருந்து ஆண்ட்ராய்டுக்கே மாறுறதுக்கு அவங்களுக்கு பயம், மாற முடியல. ஏன்னா அதுலயே அவங்க பழகிட்டாங்க. சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். இன்னைக்கு உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் மாறணும். உங்க பிசினஸுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்களும் உங்களை நீங்க மாத்திக்கணும். சோ சி ஃபார் கமிட்டட், சி ஃபார் கன்சிஸ்டன்ட், சி ஃபார் சேஞ்ச். மாறதுக்கு தயாராகிக்கோங்க. நீங்க மாறினாதான் உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே மாறும். அடுத்தது டீலையும் அதே மாதிரி 3 விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். டீல நம்பர் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த தொழிலையும் எந்த துறையிலையும் சக்சஸ் ஆகணும்னா இந்த டி ஃபார் வேணும். அதுதான் ட்ரீம், கனவு. நான் நீங்க தூங்கும் போது காண்றீங்களே அதை பத்தி நான் பேசல. உங்களை தூங்க விடாம செய்து பாருங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு, நிறைய பேரு இந்த ஆசையையும் கனவையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆசை யாரு வேணா எது மேல வேணா வைக்கலாம். ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறாது, நல்லா கேட்டுக்கோங்க. ஆனா ஒருத்த கனவு கண்டான்னு வைங்களேன், அந்த கனவு ப்ரிசைஸா இருக்கணும். அதாவது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் ப்ரிசைஸா ஒரு ட்ரீம் பண்ணான்னா, அந்த ட்ரீம அவன் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஏத்துனான்னா, அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஏத்திட்டானா ஆட்டோமேட்டிக்கா அதை அவன் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேரு கண்ணை மூடி ஒரு வீடை விஷுவலைஸ் பண்ணுனா அவனுக்கு வீடே வராது. காரணம், அந்த வீட்டை அவன் ட்ரீம் பண்ணிருக்கவே மாட்டான். நீங்க ட்ரீம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ப்ரிசைஸா டிசைட் பண்ணிட்டு, இதுதான் எனக்கு வேணும், என் வீடு இப்படிதான் இருக்கணும், இதுதான் என் காரு, இதுதான் என் கனவு, என்னென்ன இருக்கோ அந்த கனவுகள் எல்லாத்தையும் ப்ரிசைஸா நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஏத்தி அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்கு உங்களை ஓட வைக்கும், உங்களை தூங்க விடாம செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அது உங்களுக்கு நிறைவேற்றி தரும்னு சொல்ல வரல, அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களை வேலை செய்ய வைக்கும். அதை நோக்கி நீங்க ஓடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கனவுகள் மட்டும்தான் இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னா அந்த அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு வாய்ப்பை தேடி தரும். உங்களுடைய கனவு ரொம்ப பெருசு, ஆனா கையில இருக்கிற வாய்ப்பு ரொம்ப சின்னதுன்னா அந்த கனவுக்கு ஏத்த வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு நீங்க முதல்ல கனவு காணணும். அந்த கனவுடைய ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஒரு பில்டிங் கட்டும் போது கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் கையில வச்சிருப்பாங்க தெரியுமா? இங்கதான் பெட்ரூமு, இங்கதான் ஹாலு, இங்கதான் கிச்சன், இங்கதான் டாய்லெட், இங்கதான் இது, இங்கதான் அதுன்னு கிளீனா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தானே வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. முதல்ல டிசைட் பண்ணுங்க சார் எங்க போனோன்னு, அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க சார். இன்னைக்கு எங்க இலக்கே நிர்ணயிக்காம நீங்க கிளம்புனீங்கன்னா எப்ப சார் நீங்க போய் சேருவீங்க? டிசைட் பண்ணுங்க, உங்க ட்ரீம் என்னன்றது டீடைலா டிசைட் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டா, வெறும் ஆசைப்பட்டுட்டு நீங்க வேலை செய்யறது சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி. எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க? ஆர் யூ ஆல் வித் மீ? எஸ். சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு மிதிச்சா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது, நீங்க அங்கேயேதான் இருப்பீங்க. அதே மாதிரிதான் ஆசை வேற, கனவு வேற. ஆசை யாரு வேணா எது மேல வேணா காணலாம், அடையிறது கஷ்டம். கனவு காண்றவன் ஒண்ணுமே இல்லைன்னா கூட பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் கனவு கண்டா, கனவுன்னு நான் சொல்றது அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும், அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதையே பேசிட்டு இருக்கணும், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவன் கண்ணை மூடுனா அவன் கனவு வரும், அவன் என்ன நினைக்கிறானோ அது முன்னாடி வரும். சோ ப்ரிசைஸா இருங்க, அது தெளிவா இருக்கணும், ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கணும். சோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ட்ரீம், கனவு, அதுதான் உங்களை எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருந்தாலும் கனவு இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டெடிகேஷன்.
நீங்க கனவு கண்டீங்க, டீல ரெண்டாவது டெடிகேஷன். அதை அடையறதுக்கு உங்களையே நீங்க அர்ப்பணிக்கணும். 100% டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். அர்ப்பணிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேச வேண்டியது இல்லை. யார் ஒருத்தங்க அந்த தொழிலையும் அவன் காண்ற கனவுலையும் அவனை முழுமையா அர்ப்பணிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான், அவனுடைய துறையில ஜெயிக்கிறான், அவனுடைய தொழில ஜெயிக்கிறான். டெடிகேஷன், அர்ப்பணிப்பு ஞாபகம் இருக்கட்டும். அடுத்தது டிசைர், பர்னிங் டிசைர் இருக்கணும் உங்களுக்குள்ள. அந்த நெருப்ப அணையாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அணைக்க முயற்சி பண்ணுவாங்க. அணையாம ஃபியூயலை ஊத்தி 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 அணையாம பாத்துக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே பர்னிங் டிசைர் இருக்கணும். இது 3 தான். ட்ரீம், டெடிகேஷன் அண்ட் டிசைர். ஞாபகம் வச்சுக்கோங்க. டீல அடுத்தது முக்கியமா இந்த பிசினஸ்க்கு தேவை, மார்க்கெட்டிங் சேல்ஸ்க்கு தேவை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தேவை எந்தூசியாசம். ஈலையும் 2 இருக்கு. எந்தூசியாசம். இந்த பிசினஸ் நீங்க பாருங்க, டாப் லீடர்ஸ் எல்லாம் எப்பவுமே எந்துவா இருப்பாங்க. எந்துனா என்ன? உற்சாகமா இருக்கிறது. நீங்க நீங்க இந்த சொங்கி மாதிரி இருந்தீங்கன்னா யாராவது நீங்க பேசுறத கேட்க தயாரா இருப்பாங்களா? நீங்க நான் சொல்றது உங்களுடைய ஹைட்டையோ வெயிட்டையோ கலரையோ இல்ல, நீங்க எப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்றது. எந்துவா, எனர்ஜெட்டிக்கா, ஏன்னா உங்களை பார்த்தாலே அவங்க இவங்க கூட சேர்ந்தா நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க, இவங்க கூட சேர்ந்தா நம்ம முன்னுக்கு வந்துடலான்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். உற்சாகமா இருங்க, எந்துவா இருங்க. நான் பாக்குறேன் பலரை அப்படியே இருக்காங்க. இந்த இந்த பூனை மழையில நனைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், பக்கத்துல மீன் வச்சா கூட அது சாப்பிடாது, அப்படியே இருக்கும் சங்கி மங்கி மாதிரி. அப்படி இருக்கீங்க பலர். எப்படி உங்க கூட சேருவாங்க? எப்படி உங்க கூட வேலை செய்ய விருப்பப்படுவாங்க? எப்படி நீங்க காட்டுற பிளான பார்ப்பாங்க? பார்க்கவே மாட்டாங்க. எந்துவா இருக்கணும். அதுக்கு எந்துன்றது கத்துறது கிடையாது. ஏன்னா உங்களை பார்க்கும் போதே ஒரு அந்த நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்றது அவங்களால ஃபீல் பண்ண முடியணும். அந்த எந்துவை வந்து மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் ஆரம்ப பிரசன்டேஷன் ஆரம்பம் போது இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்தனா அந்த எந்து புஷ்னு போயிடுது, காத்து போன பந்து மாதிரி ஆயிடுது. அப்படியே உங்க லைஃப் லாங் அந்த எந்துவை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது அடுத்தது எத்திக்கலா இருக்கணும். எத்திக்கல், நேர்மை ரொம்ப முக்கியம். பிசினஸ்ல நேர்மை ரொம்ப முக்கியம். ஒரு 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 கால் எனக்கு வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருடைய ஐடிக்குள்ள காசை நான் ஒருத்தகிட்ட கொடுத்தேன், அதை எடுத்துட்டு அந்த ஆளு காணும் சார், போனும் எடுக்க மாட்டேங்கிறான், அவன் எங்க போனானே தெரியல. இந்த மாதிரி சில திருட்டு பசங்க இருக்கிறதுனாலதான் இந்த நல்லா நடந்துட்டு இருக்க கம்பெனிக்கும் கெட்ட பேரு, இண்டஸ்ட்ரியும் கெட்ட பேரு. நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. நிறைய பேர் உங்களை நம்பி காசு கொடுப்பாங்க. இங்க நிறைய பணம் புழங்குற ஒரு இண்டஸ்ட்ரி. நேர்மையா இருங்க. நீங்க நேர்மையா இருந்தா கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க இலக்க கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. நீங்க நேர்மையா இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாது. நேர்மைன்றது எல்லாத்துலயுமே இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எத்திக்கல் அண்ட் எந்தூசியாசம். எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்களா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அடுத்தது எஃப். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இல்ல எனி மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஃபோக்கஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கவனம். உங்களுடைய உங்களுடைய கவனத்தை திசை திருப்புற எதுவா இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குதிரை போடும்போது பாருங்க, அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஏன் அந்த கடிவாளம் போடுறாங்கன்னா, அந்த குதிரை அங்கேயும் இங்கேயும் பார்த்துருச்சுன்னா அதால நேரா போக முடியாது, அதோடைய இலக்கை அது நிர்ணயிச்ச நேரத்துல போய் சேர முடியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு கவனத்தை சிதறது நிறைய இருக்கு. இந்த சோசியல் மீடியா இருக்கு. சோசியல் மீடியா நான் உங்களை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பிசினஸ்க்கும் சோசியல் மீடியா தேவைப்படுது. ஆனா அதுலயே ஊறி போயிடாதீங்க. பேஸ்புக்லயே எப்பவுமே பேஸ்புக்கை நோண்டிட்டு இருக்கிறது, எப்பவுமே வாட்ஸ்அப்ல இருக்கிறது, எப்பவுமே யூடியூப், எல்லாமே தேவை, இன்ஸ்டாகிராம் எல்லாமே தேவை. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகாம இத பாத்துக்கோங்க. இன்னொன்னு போக்கஸ்ல இருக்கு. நீங்க நல்லா வளரும் போது
நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சில சாத்தானுங்க உள்ள வருவான், வந்து ரொம்ப கலர் கலரா காட்டுவான். வா இங்க வந்துரு, இங்க வந்தா உனக்கு நான் இந்த இடத்த நீ உனக்கு கொடுக்குறேன், அந்த இடத்த கொடுக்குறேன், இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்றேன்னு உங்களை மத்த இடங்களுக்கு இழுக்க பார்ப்பாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஆக்டிவா இன்ஆக்டிவா 25 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியோட தொடர்புலயே இருக்கேன். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். மாறிக்கிட்டே இருக்கிறவங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நல்லதோ கெட்டதோ நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம். ஆனா முடிவெடுத்து ஒரு கம்பெனில நீங்க பயணம் பண்ணும்போது அந்த கம்பெனிலேயே பயணம் பண்ணா மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். போக்கஸ்டா இருங்க. திடீர்னு ஒருத்தர் சொல்றான், என் அப்ளைனோட பிரச்சனை, அதனால கம்பெனியை நான் மாத்திட்டேன்னு. லூசு பையன். ஏன்னா இது இது யாருக்கும் சொந்தம் கிடையாது. யூ ஆர் தி பிசினஸ் ஓனர். நீங்க உங்க அப்ளைனுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. அப்படி சப்போர்ட் கொடுக்கலையா, நீங்க லீடர் ஆகி நீங்க பாட்டுக்கு உங்க டீமை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இதுக்காக இல்லாம கம்பெனியை மாறுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. யாருமே உன்னை நம்பி வரமாட்டாங்க. கிரெடிபிலிட்டி போயிடும், மரியாதை போயிடும், மதிப்பு போயிடும், நம்ம மேல உள்ள நம்பிக்கை போயிடும். புரியுதுங்களா? போக்கஸ்டா இருங்க. இன்னொரு காமெடி இதுல இருக்கு. என்ன காமெடினா, ஒருத்தன் சொல்றான் 5 6 கம்பெனியா ஒருத்தன் பண்றான். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி என்னடா இது 5 கம்பெனி எப்படிடா அடி பண்ற? இல்ல சார் அப்படி இல்ல, இந்த லெவல்ல இருக்காங்களா ரொம்ப சாதாரணமான ஆட்கள், அவங்களுக்கு இந்த பிளான், கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான், கொஞ்சம் ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான். லூசு பையன். ஒரு கம்பெனியே ஒழுங்கா பண்ண முடியல. இன்னைக்கு 5 கம்பெனி எப்படி அடி பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன்? எப்படி ஜெயிப்பேன்? கர்மம், நீ விளங்கவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி எல்லாம் பண்ண பி போக்கஸ்ட். ஒரு கம்பெனி பண்ணுங்க, அதை ஒழுங்கா பண்ணுங்க, போக்கஸ்டா இருங்க. நிறைய பேர் உங்களுடைய போக்கஸ கவனத்தை திசை திருப்ப முயற்சிகள் பண்ணுவாங்க. அத மாதிரி பண்றவங்கள ஒரு ஷீல்டு நீங்க உங்களுக்கே போட்டுக்கோங்க. கவனத்தை திசை திருப்பாம பார்த்துக்கோங்க. இதுதான் எஃப். ஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். கோல். செட் யுவர் கோல். இலக்க நிர்ணயிங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க உங்ககிட்ட இருக்கிறது BMW காராவே இருந்துட்டு போட்டோம், புரியுதா? பெஸ்ட் காரு. நீங்க எங்க போனோம்னு முடிவு பண்ணாம BMW இருந்தும் என்ன பிரயோஜனம்? முதல்ல யூ டிசைட் யுவர் டெஸ்டினேஷன். இலக்கு, கோல டிசைட் பண்ணுங்க. கோல் அதுதான். அதை டிசைட் பண்ணுங்க. எப்போ? இமீடியட்டா டிசைட் பண்ணுங்க. எங்க போகணும், அந்த இலக்கை எப்ப போய் அடையணும், இது ரெண்டும் முக்கியம். when, where and when. where to, which goal, where to reach and when to reach. how to reach ன்றது மேட்டரே கிடையாது. எப்படி அடையிறதுன்றது இலக்கை நீங்க நிர்ணயிச்சிட்டீங்கன்னா 1000 வழிகள் இருக்கு எப்படின்றது. பிக்ஸ் யுவர் கோல். இமீடியட்டா நீங்க கோலை நிர்ணயிங்க. இலக்கை நீங்க நிர்ணயிங்க. இலக்கை நிர்ணயிக்கலன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. 5வது H. ஹேண்டில் எவ்ரிதிங் ஆன் யுவர் செல்ஃப். ஹேண்டிலிங் ரொம்ப முக்கியம். நான் பாக்குறேன், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இங்க நல்லதுன்னா எல்லாம் இருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அத அப்படியே அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே நவுந்து அப்படியே போயிடுறான். அதை ஹேண்டில் பண்ற அந்த பிரச்சனை பக்கம் போயிடுறான். இவன் ரொம்ப சேஃப்டியா இருக்கானாமா, அந்த பிரச்சனை கொடுக்குறாங்களா அவன் பக்கம் போயிடுறது. விளங்காதவனே, விளங்காதவனே. யூ மஸ்ட் ஹேண்டில்ங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஹேண்டில். திஸ் இஸ் யுவர் பிசினஸ். முதல்ல இது ஏன் பிசினஸ், இது ஏன் கம்பெனி, இது ஏன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ஓடி ஒளியாதீங்க பயந்தாங்கோலி மாதிரி.
ஹேண்டில் பண்ணுங்க. என்ன ஒரு ப்ராடக்ட் கொஞ்சம் டிலே ஆகுதா, இதெல்லாம் சம்டைம்ஸ் சில கம்பெனில ஆகிறது சகஜம். நீங்க பிரச்சனை கொடுக்கிற ஆளா இருக்கக்கூடாதுங்க. பிரச்சனை கொடுக்கிறவங்களுக்கு அத சொல்யூஷன் கொடுக்கிற ஆளா இருக்கணும். நீங்க ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் எடுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. நீங்களும் சேர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செக் சம்டைம்ஸ் இதெல்லாம் காமன்ங்க. இது இங்க இல்ல, எல்லாத்துலயும் நடக்கும். ஹேண்டில் பண்ணுங்க. யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹேண்டில் பண்ணுங்க. பயப்படாதீங்க. லீடர்ஸ் எப்பவுமே பயப்பட மாட்டாங்க. தே வில் ஹேண்டில், தே வில் ஃபைட், தே வில் ஸ்டாண்ட். அடுத்தது ஐ, எனக்கு ரொம்ப பிடிச்சது இக்னோர். இக்னோர், புறக்கணிப்பு. யாரை இக்னோர் பண்ணணும்? உன்னால முடியாதுன்னு சொல்றவன ஜஸ்ட் இக்னோர். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றவன ஜஸ்ட் இக்னோர், புறக்கணிச்சிருங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றவனை இக்னோர் பண்ணுங்க. நெகட்டிவா பேசுறவனை இக்னோர் பண்ணுங்க. ட்ரீம் ஸ்டீலர்ஸ், உங்களை கனவை நிறைவேற்றாம செய்யறவங்களை இக்னோர் பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இக்னோர் பண்ணுங்க. ஜஸ்ட் புறக்கணிச்சிருங்க. புறக்கணிச்சா மட்டும்தான் நீங்க பாசிட்டிவா ஒர்க் பண்ண முடியும். இல்லனா நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள போயிடும். சோ உங்களால முடியாதுன்னு சொல்ற யாரா இருந்தாலும், நெகட்டிவா பேசுறவங்க யாரா இருந்தாலும் புறக்கணிச்சிருங்க. இக்னோர். ஓகே, அடுத்தது ஜெலசி. ஜே ஃபார் ஜெலசி. இதெல்லாம் நல்லா கேளுங்க. இதெல்லாம் எல்லாரும் கவர் பண்ணாத சப்ஜெக்ட். நீங்க லாங் டேர்ம்ல நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணணும், பெருசா நீங்க சக்சஸ் ஆகணும்னா இது எல்லாத்தையும் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாடியூலா பண்ணி உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், மேல இருக்கிறவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் இவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு கீழே இருக்கிறவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் இவனுக்கு பிடிக்காது. சீரியஸா. அதனால நம்ம வேலை செஞ்சா இவன் சம்பாதிச்சிருவானே, அதனாலேயே வேலை செய்யாம போறது. எங்க போய் சொல்றது இந்த கொடுமை? நீ வாயில நல்லா வருது, விளங்கவே மாட்டேன். சீரியஸா சொல்றேன், விளங்கவே மாட்டேன். ஜெலசி, பொறாம இருக்கே, அது உன்னை வாழவும் வைக்காது, வளரவும் வைக்காது. அவனுக்கு கடவுள் என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்றானோ அது கிடைச்சே ஆகும். நீ யாரு? நீ வேலை செய்யலன்னா அவனுக்கு வர்றது நின்று போயிடும் நினைக்கிறியா? கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா அது தானா கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடவுள் நிறுத்தணும்னு நினைச்சா யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அதனால சிஸ்டம் இஸ் லைக் தட். ஓகே, சம்டைம்ஸ் நீ வீக்கர் சைட்ல இருப்ப, நீ ஒர்க் பண்றதுனால மேல இருக்கிறவன் சம்பாதிப்பு. இதுதான் சிஸ்டம். நாளைக்கு உன் வீக்கர் சைட்ல இருக்கிறவன் ஒர்க் பண்றது மூலியமா நீ சம்பாதிக்க போறல. அப்போ பொறாமப்படாத. ஜெலசி, இது யாரும் கவர் பண்ணாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யாம போறது, நிறைய டீம் கொலாப்ஸ் ஆகுறது இந்த பொறாமைனாலதான். சிஸ்டம் இஸ் லைக் தட். இண்டஸ்ட்ரி சிஸ்டமே அப்படிதான். கீழே இருக்கிறவங்க வேலை செஞ்சாதான் மேல இருக்கிறவங்க சம்பாதிக்கணும். நீ வேலை செய்யறது உனக்காக. அந்த எண்ணத்தோட நீ வேலை செய். நீ வேலை செய்யறது மேல இருக்கிறவனுக்கு நீ வேலை செய்யற, நீ உனக்காக தானே வேலை செய்யற. நீ மேலைய பார்க்காத. மேல இருந்து ஏதாவது கத்துக்க முடியுமா கத்துக்கோ. மேல இருந்து ஏதாவது நீ நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா கெயின் பண்ணிக்கோ. ஆனா நம்ம வேலை செஞ்சா மேல இருக்கிற சம்பாதிப்பான்னு நீ பார்க்காத. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு சம்பாதிக்கிறல, எனக்கு ஏதாவது கொடு. நீ ஏன் கொடுக்கணும்? கொடுக்கவே கொடுக்காதுங்க அந்த மாதிரி எல்லாம். சிஸ்டம் இஸ் லைக் தட். இது என்ன இது ரொம்ப இண்டஸ்ட்ரியை கெடுத்து வச்சிருக்காங்க. என்னாலதான் நீ இவ்வளவு சம்பாதிச்ச, அதனால இவ்வளவு. அதெல்லாம் தப்பே பண்ணாதீங்க. டோன்ட் பி ஜெலசி. போனா போட்டு அவன மாதிரி 1000 பேர் வருவானுங்க. ஓகே, நான் இது சொல்லும் போது நிறைய பேருக்கு கடுப்பாகும். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன என் மனசுல இருக்கோ உண்மையை பேசுவேன். உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் சரி, பிடிக்கலாலும் சரி. நீங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ல அவுட் பண்ணிட்டு வெளியே பண்ணா கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் காசுக்காக பண்ணல, வேற எந்த லாபத்துக்காகவும் பண்ணல. நீங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்னா அது கூட நான் 4 பேர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, அது என்னுடைய பேஷன், அதுக்காக பண்றேன். நீங்க ஒரு நாள் என் கூட டிராவல் பண்ணா தெரியும் நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எவ்வளவு பிஸியான ஒரு ஆளுன்றது. டைம் இருந்தா ஒரு நாள் என் கூட டிராவல் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க நினைப்பீங்க இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டா இவன் இதுக்கும் நேரத்தை ஒதுக்குறான்னு நீங்க நினைப்பீங்க. எனிவே, ஜெலசி இஸ் அ கில்லர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கேக்கு அப்புறம் என்ன? IJK, நாலேஜ். கேல 2 இருக்கு. அதுல நம்பர் 1 நாலேஜ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு பேக் போனே
நாலேஜ் தான், எஜுகேஷன் தான். படிச்சுக்கிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க. எங்கெங்க கத்துக்க முடியுதோ கத்துக்கிட்டே இருங்க. நம்ம ஒரு பேட்டரி மாதிரி. பேட்டரியோடைய சார்ஜ் குறைஞ்சிடுச்சுன்னா வண்டி ஓடாது. சார்ஜ குறையாம பாத்துக்கிறது தான் நாலேஜ். கத்துக்கோங்க. கம்பெனியை பத்தி, ப்ராடக்ட பத்தி, பிசினஸ பத்தி எங்கெல்லாம் கத்துக்க முடியுதோ, அது வீடியோவா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், இல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸா இருக்கட்டும், யார் மூலியமா கத்துக்க முடியுதோ உங்க பேட்டரியை எப்பவுமே சார்ஜ்லயே வச்சுக்கிறது தான் நாலேஜ். கத்துக்கிட்டே இருங்க. வளர்ச்சின்றது 5 அடி 6 அடி 7 அடி வளர்ந்தா அது பேர் வளர்ச்சி கிடையாது. உனக்கு எவ்வளவு நாலேஜ், நீ உள்ள துறையில நீ எவ்வளவு நாலேஜபிளா இருக்கியோ அதுதான் உண்மையான வளர்ச்சி. சோ நீ உண்மையான வளர்ச்சி அடையணும்னா நீ நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். இது கேல 1. 2வது கைண்ட்னஸ். இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை யார் அட்ராக்ட் பண்ணும் தெரியுமா? யாரு ரொம்ப கைண்டா இருக்காங்களோ. கைண்ட்னா ரொம்ப அதுக்கு என்ன சொல்றது, இரக்க குணம் உள்ளவங்க. இரக்கம் குணம்னா அன்பானவங்க தான் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவாங்க. பொறாம பிடிச்சவங்க, பொய் சொல்றவங்க எல்லாம் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண முடியும். அவன் எவ்வளவு பெரிய பேச்சு திறமையா இருந்தாலும் மேபி கொஞ்சம் பேர் வருவாங்க, வந்த ஸ்பீட்ல எல்லாரும் கலைஞ்சு ஓடிடுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு கீழே வந்தது வந்தவங்க போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? நீங்க கைண்டான ஆளா இல்லாம இருந்திருக்கலாம். மேபி ஐம் நாட் ஷுர். பட் கைண்டானவங்க நல்லவங்க கூட நிறைய பேர் பாருங்க கீழே இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கலாம் கூட கூடயே இருப்பாங்க. அன்பானவங்களா இருங்க. ஸோ நாலேஜ், கே ஃபார் நாலேஜ், அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க. கே ஃபார் கைண்ட்னஸ், அன்பானவனா இருங்க. இந்த பிசினஸ்ல அன்பானவனா இருந்தாதான் நீங்க சர்வே ஆக முடியும். எல்லா பாயிண்டையும் இன்னைக்கு முடிக்க முடியாது போல இருக்கு 8க்குள்ள. எனிவேஸ் 8க்குள்ள எவ்வளவு பாயிண்ட்ஸ் முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம். மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ அடுத்த செவ்வாய்க்கிழமை 7ல இருந்து 8க்கு நம்ம வச்சுப்போம். ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கெல்லாம் ஆக்சுவலி ஒரு 10,000 பேர், எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல பார்ட்டிசிபென்ட்ஸ். 10,000 பேராவது இன்னைக்கு இங்க கலந்துருக்கணுங்க. எனக்கு நீங்க பிரசன்டேஷனா ட்ரைனிங்கா முக்கியம்னு கேட்டா ட்ரைனிங் தாங்க. பிரசன்டேஷன் எப்ப வேணா கொடுத்துக்கலாம். ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரசன்டேஷன் வந்து ட்ரைனிங்க்கு தான், ட்ரைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிரசன்டேஷன் எப்ப வேணா கொடுக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, லைவா கிடைக்கும் போது, நீங்க நெக்ஸ்ட் எல்லாம் லைவ்ல வந்து நான் பார்ப்பேன். 10,000 பேர் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் எல்லாம். ஓகே, எனிவேஸ் அடுத்தது எல். இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா யூ மஸ்ட் பிகம் எ லீடர். நீங்க டீமை லீடு பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். லீடர் ஆகணும். ஃபாலோவரா இருக்கிறது நல்லது, மாரோனா இருக்கவே கூடாது. கேன் பி எ ஃபாலோவர், பட் உங்களுடைய அல்டிமேட் கோல் வந்து ஒரு லீடரா நீங்க உருவாகணும்ன்றது தான் ஒரு அல்டிமேட் கோலா இருக்கணும். நீங்க ஒரு பெரிய டீமை லீடு பண்ணணும். உங்களுக்கு கீழே பெரிய டீம் இருந்தா நீங்க லீடர் கிடையாது. நீங்க லீடு பண்ணா மட்டும்தான். லீட்னா அவங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்க கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்க கத்து கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு உதவி பண்றீங்களா. இன்னொன்னு, நிறைய பேர் லீடர்னு சொல்றாங்க. ஒருத்தன் வந்தான் என்கிட்ட, கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கான் 2 வருஷத்துல. நான் அவங்ககிட்ட கேட்டேன், கூட இருந்தவங்க அவரை லீடர்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் கேட்டேன், நீ கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லாத, லீடர்னு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, உனக்கு கீழே எத்தனை பேரை நீ லட்சாதிபதி ஆக்கியிருக்க, கோடீஸ்வரன் ஆக்கியிருக்க? ஹேன்னு சிரிக்கிறான். நீ உனக்கு கீழே நிறைய பேரை சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் உன்னை நீ லீடர்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு தகுதி. நீ சம்பாதிச்சா நீ லீடர் கிடையாது. ஓகே, மேபி நீ ஏர்னரா இருக்கலாம். உனக்கு கீழே நிறைய பேரை சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் நீ லீடர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்போ உங்களுக்கு கீழே நிறைய பேர் லட்சங்கள்லயும் ஆயிரங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்கிறாங்களோ அப்பதான் நீ லீடர். நீ லீடரா மாறணும். உனக்கு கீழே நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கணும். அதுக்கு நீ உன்னை தயார் பண்ணிக்கணும். திஸ் இஸ் நம்பர் 1 இன் எல். அடுத்தது எல் ஃபார் லவ். This business is all about relationship and love, dear friends. எல்லாரையும் லவ் பண்ணுங்க, நேசிங்க. எல்லாரோடையும் அன்பா இருங்க. எல்லாரோடையும், அதாவது
அவங்களுடைய வெறும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு ஆயுதமா நீங்க பார்க்காதீங்க. அவங்க அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பாருங்க. அவங்க ஃபேமிலியில ஒருத்தரா நீங்க மாறுங்க. உங்களை அவங்க பார்க்கும்போது ஒரு 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 அண்ணனா பார்க்கணும், ஒரு தம்பியா பார்க்கணும், ஒரு அக்காவா பார்க்கணும், ஒரு தங்கச்சியா பார்க்கணும், ஒரு அப்பாவா பார்க்கணும், ஒரு அம்மாவா பார்க்கணும். அந்த ஒரு ஃபீலிங் வரணும். அப்படி ஒரு பாண்டிங், லவ் அண்ட் அஃபெக்ஷனோட நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை நீங்க உங்க டீமுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ட்ரெஸ் பாஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க அவங்கள வேலை அவங்க ஒருத்தருக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள வேலை செய்ய வச்சு பாருங்க. பொண்ணு வந்து டாக்டர் ஆக்கணும்ன்றதா ஒருத்தருடைய கனவுனா, அது நீங்க முதல்ல அது தெரியணும்ல. அப்ப நீங்க அதுதான் உங்களுடைய ட்ரெம் கார்டா இருக்கும். பொண்ணை டாக்டர் ஆக்கணும்னு சொன்னல, அதுக்கு எவ்வளவு பணம் தேவை, அதுக்காக வேலை செய்ய வேணாமா, உடனே ஓடுவோம். அதை ஞாபகப்படுத்தணும்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொட்டணும். அதுல உண்மை இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது, அது உண்மையா இருக்கணும். ஏங்க பணம் காசு எல்லாத்த விட அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தாங்க பெரிய சொத்து. இந்த இண்டஸ்ட்ரியில அது சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லாரோடையும் அன்பா இருங்க, எல்லாரோடையும் பாசமா இருங்க, அதாவது எல்லாரும் உங்களை அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய லவ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க டீம் அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடும். என்னுடைய ஒரு லீடர் ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டாரு, ஸ்ட்ராங் அப்படின்னு அவர் ஒரு சிங், அவர் மலேசியால. எனக்கு அவர் ஒரு மென்டார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். எனக்கு நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. அதுல நான் பேர் சொல்ல விரும்பல. இஸ் சிங், மலேசியன். அவரை பார்க்கும் போதே எனர்ஜி அப்படியே ஏறிடும். அவ்வளவு லவ் பண்ணுவார். இன்னைக்கு நான் நெட்வொர்க் பண்ணலனாலும் நாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம். அவர் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன கூப்பிடுவாரு, என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா அவர் வருவாரு. ஸ்டில் நவ் வி ஆர் இன் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதாங்க மனுஷனா முக்கியம், லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது பண்ணி பாருங்க, பிசினஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு நீங்க பாருங்க. ஓகே, எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் வித் மீ? எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? Chat disconnected. Please wait while we try to reconnect you. பட் நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு சாட் வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ அடுத்தது எல்லாரும் நான் பேசுறது கேக்குதுன்னு நம்புறேன். ஏன்னா சாட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது எம் எம் ஃபார் மீட்டிங்ஸ். இந்த பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். ரெகுலர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பிசினஸ். நீங்க ஒரு லீடரா இருந்தா நீங்க கண்டக்ட் பண்ணணும். கம்பெனி கண்டக்ட் பண்றது மட்டும் பத்தாது, நீங்க கண்டக்ட் பண்ணணும். ரெகுலர் பேசிஸ்ல நீங்க மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் பேசிஸ்ல நீங்க மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக? அது நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் வில் கீப் அஸ் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மீட்டிங்ஸ், எம் ஃபார் மீட்டிங்ஸ். மார்க்கெட்டிங். என் நெகட்டிவ் தாட்ஸ். எல்லாம் கேட்டுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வராம பார்த்துக்கோங்க. எதிர்மறையான சிந்தனைகள் வராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா நம்மளால முடியுமா? என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படி இந்த பிசினஸ் வந்து சரியான பிசினஸா? இது ஹலாலா? இது லீகலா? நிறைய பேர் குழப்புவாங்க. வெளியே இருந்து நிறைய பேர் குழப்புவாங்க. உங்களுக்கு டவுட் என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள போய் உங்களை உங்களை பர்ஃபார்ம் பண்ணாம பாத்துக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் வராம உங்களை நீங்க பாத்துக்கோங்க. தட் இஸ் a கில்லர். நெகட்டிவ் தாட் இஸ் a கில்லர். அது வராம பாத்துக்கோங்க. அடுத்தது ஓ ஃபார்
obey your leader. Obey your leader. Just obey your mentor. அவர் என்ன சொல்றாரோ, நீங்க ஜெயிக்கணுமாங்க. உங்க கம்பெனியில உங்களுடைய அப்ளைன் லீடர், அதாவது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் உங்களுடைய லீடரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணவரே லீடரா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்ட்ரடியூஸ், அதாவது உங்களுடைய லீடர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, உங்களுக்கு இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்த உங்களுடைய மென்டார், உங்களுடைய லீடர் என்ன சொல்றாரோ ஜஸ்ட் ஒபே. அவர் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம். மென்டார், லீடர் என்ன சொல்றாரோ, கிணத்துல குதிக்க சொன்னாரா, ஏன் எதுக்குன்னு கேட்காம கிணத்துல குதிங்க. ஆனா அவர் கண்டிப்பா ஒரு லீடரா இருந்தா கீழே ஏதாவது ஒரு பாதுகாப்பு வச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு நன்மை கிணத்துக்குள்ள உங்களுக்காக காத்திருக்கும். அவர் என்ன சொல்றாரோ ஜஸ்ட் டூ இட், ஒபே யுவர் லீடர். அடுத்தது பி, பேஷன்ஸ். ரொம்ப முக்கியம் இந்த பிசினஸ்ல, ரொம்ப 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 முக்கியம். பொறுமை, பேஷன்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, நீங்க இந்த ரஜினி படம்னு நினைச்சீங்களா? ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. This is not a quick rich scheme, dear friends. This is a sure rich business. பட் பொறுமையா இருந்துதான் ஆகணும். 3 to 5 years மினிமம் பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்டான இன்கம் வர ஆரம்பிக்கும். பொறுமையா இருக்கணும், அவசரப்படாதீங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். நிறைய பேர் பாருங்க, ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு இன்கம் வந்துடணும்னு எதிர்பார்க்கறாங்க. 10 பேர்கிட்ட பேசின உடனே அவங்களுக்கு சைன் அப் ஆயிரணும்னு எதிர்பார்க்கறாங்க. எப்படி நடக்கும்? பொறுமை. நீங்க இலக்கை டிசைட் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை எப்ப போய் அடையறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க. உழைப்ப போட்டுக்கிட்டே இருங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க பாட்டுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ட்ரீமை மட்டும் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு ப்ளூ பிரிண்ட்டை நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே, அந்த பிரபஞ்ச சக்தி உங்க கூடயே இருக்கும். நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ட்ரீமை, ஓகே, நீங்க டே அண்ட் நைட் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம், கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, காசே இருக்காது. ஆனா அந்த அந்த கல்யாண நேரத்துல அந்த தேவைப்படுற 40 லட்சம் 50 லட்சம் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துரும், அந்த அப்பாக்கு, பொண்ணை பெத்த அப்பாக்கு. காரணம் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பணம் பிரபஞ்ச சக்தி அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பிக் பாரோ ஆர் ஸ்டீல் எப்படி வருதுன்றது மேட்டர் கிடையாது, ஆனா அவங்க கிட்ட அந்த பணம் வந்து சேர்ந்துரும். அதே மாதிரிதான் ஸ்லோவா இருந்தாலும் நீங்க வெற்றியாளர் தான், ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் நீங்க வெற்றியாளர் தான். இந்த இடத்தை அடையறவங்க எல்லாருமே எப்ப அடையறதுன்னு இல்ல, சிலர் சீக்கிரம் அடைவாங்க, சிலர் லேட்டா அடைவாங்க. எல்லாரும் வெற்றியாளர் தான். ஆனா பாதியில விடுறான் பாருங்க, அவனை மாறி ஒரு லூசு, அவனை மாறி ஒரு ஒரு வீணா போனவன், அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான், நான் 10 பேர்கிட்ட பேசினேன், யாரும் வரல, இது வேலைக்காவாது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விடுறான் பாருங்க, அவன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். நெவர் குவிட். குவிட் மட்டும் பண்ணிடாது, விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்துக்கு கொண்டோ விட்டுறாதீங்க. நீங்க பாட்டுக்கு முன்வைத்த கால பின் வைக்காம பண்ணிக்கிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. நெவர் குவிட். ஆறு இஸ் ரிலேஷன்ஷிப். ஆறுல 2 இருக்கு. நம்பர் 1 ரிலேஷன்ஷிப். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். நீங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல கேரண்டியா சக்சஸ் ஆயிடுங்க. இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இனிமேல் நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க, உங்களை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் ப்ராஸ்பெக்டிங்க்கும் ரொம்ப முக்கியம், ரிலேஷன்ஷிப் டீம் பில்டிங்க்கும் ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண தெரிஞ்சவனால மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆக முடியும். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல நீங்க போரா இருந்தா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது எப்படின்றத நீங்க கத்துக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல, அதாவது 6ல 2வது ரெக்கக்னிஷன். உங்க டீம்ல, உங்க கம்பெனில, உங்க பிசினஸ்ல யாரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலும் அவங்கள நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, அவங்கள நீங்க பாராட்டுங்க. பணத்தை விட பாராட்டுக்கு மதிப்பும் மரியாதையும் அதோடைய அதுக்குள்ள வேல்யூ அதிகம். பாராட்டிக்கிட்டே இருங்க, சின்னதா கூட பாராட்டுங்க. ஒரு பொக்கே கொடுங்க. ஒரு 10 பேர் இருக்காங்களா, அதுல ஒருத்தர் இந்த வாரம் நல்லா அச்சீவ் பண்ண ஒரு பொக்கே கொடுங்க, சின்ன ஒரு பூ கொடுங்க. அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அது உதவி பண்ணும். பார்த்துட்டு இருக்கிற 9 பேரும் அடுத்த வாரம் இந்த பூவை நம்ம லீடர் கிட்ட வாங்கணும்ன்ற எண்ணத்தையும் உண்டாக்கும். ரிலேஷன்ஷிப்பையும் பில்ட் பண்ணுங்க,
ரெக்கக்னைஸும் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க டீம்ல இருக்கிற சின்ன சின்ன அச்சீவ் பண்றவங்கள. அடுத்தது எஸ், சாக்ரிஃபைஸ். நான் 11 மணி வரைக்கும் தான் தூங்குவேன். தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னாலலாம் நான் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் என்ன சாதாரணவன், இவங்கிட்ட போய் நான் பிசினஸ் பேசுறதா? பேசிதான் ஆகணும். உங்க ஈகோவை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிதான் ஆகணும். சாயந்தரம் 6 மணி ஆனா லைட்டா ட்ரிங்க் பண்ணிடுவேன்ப்பா. ட்ரிங்க் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். 6 மணிக்கு மேலதான் ப்ராஸ்பெக்டே பார்க்க முடியும் நிறைய இடத்துல. நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச பல விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா 2ல 1. ஒண்ணு இது இல்ல அது. நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இதுதான் பண்ணுவேன்னா அது கிடைக்காது. அது வேணும்னா இது நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். சோ சாக்ரிஃபைஸ் என்னென்ன இந்த பிசினஸ்க்கு தடையா இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எஸ்ல சேவ். நிறைய பேரை பாக்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில, இந்த பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா சம்பாதிச்ச எல்லாரும் பணக்காரனான்னு பாத்தீங்கன்னா இல்ல. காரணம் அவங்க ப்ராப்பரா சேவ் பண்ணாததுனால. ஆரம்பத்திலேயே சேவிங் பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பணம் இருக்கா, அந்த பணத்தை கரெக்டா எதுலயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. லேண்ட்ல நான்லாம் இன்னைக்கு நிறைய கிரேஸ் ஆஃப் காட் நிறைய அசெட் இருக்குன்னா அப்பவே நான் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பணம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அது வரவே வராது. 50,000 இருக்கா, 1,00,000 இருக்கா, அந்த 50,000த்துக்கு 1,00,000த்துக்கு எங்கேயாவது தூரத்துல ஒரு இடம் இருக்கா, அந்த தூரத்துல உள்ள இடத்த வாங்கி போடுங்க. அது உங்களுக்கு 5-10 வருஷத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அது அது 50 லட்சம் 1 கோடின்னு இருக்கும். நான் அனுபவிச்சும் சொல்றேன். சேவ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல உங்களுக்கு ஒரு ஒரு லேண்ட் பேங்க் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது பெரிய ஒரு 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 தைரியத்தை கொடுக்கும். ஓகே, அடுத்தது டி. டி ஃபார் டீச். எப்படி நம்ம கத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கீழே வர்றவங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம தூங்காம நம்மளை வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அவங்கள தூங்க விடாம நம்ம வச்சுக்கணும். டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க நாலேஜ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டீச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டீம் வளரும். நான் பல ட்ரைனிங்ல சொல்றதுதான், திஸ் பிசினஸ் இஸ் நாட் அபவுட் மல்டிபிளிகேஷன், திஸ் பிசினஸ் இஸ் அபவுட் டியூப்ளிகேஷன். டூப்ளிகேட் ஆகணும்னா கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீழே இருக்கிறவங்களுக்கு கத்து கொடுக்கணும், அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்களான்றத நீங்க மானிட்டர் பண்ணணும். அடுத்தது யூ. யூ ஃபார் யூனிட்டி. ஒத்துமையா வேலை செய்யுங்க. இப்படி இருந்தா இதுக்கு பலம் இல்லை, இப்படி இருந்தாதான் பலம். நிறைய பிரிஞ்சு 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 வேலை செய்யறீங்க. ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுங்க. சின்ன சின்ன டீம்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க லீடர் உடைய ஆசீர்வாதத்தோட, அவருடைய ஒரு பிளெஸிங்கோட, அவரை அவரை முன்ன வச்சு நீங்க டீமா வேலை செய்யும் போது நீங்க ஓனர்ஷிப் எடுங்க, லீடர்ஷிப் எடுங்க. ஆனா யூனிட்டியோட மேல இருக்கிறவங்களை எந்த சூழ்நிலையும் வெட்டி விடாதீங்க. ஏன்னா ஒரு யூனிட்டியோட ஒர்க் பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்தே வேறங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய டீம் எல்லாம் யூனிட்டியோட இருக்கிறதுனால அது வேர்ல்டு டாப் டீமா மாறுது. எப்பவுமே ஒத்துமையா இருப்பாங்க. யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஒற்றுமை. அடுத்தது வி, வேல்யூ அதர்ஸ். எல்லாரையும் மதிக்க கத்துக்கோங்க. எல்லாரையும். அவன் சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, வயசுல கம்மியா இருப்பான் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, அதர் ஜெண்டரா இருக்கிறவங்க இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க, ஜென்ஸ் இருப்பாங்க, பலவிதமான ஆட்கள் இருப்பாங்க. நீங்க எந்த யாரா இருந்தாலும் இந்த பிசினஸ்ல அது பண்ணிதாங்க ஆகணும். ஆரம்பத்துல சொன்ன ஆட்டிடியூட மாத்திதான் ஆகணும். மதிக்க கத்துக்கோங்க. எல்லாரையும் மதிங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேளுங்க. நீங்க ஒரு டிக்டேட்டரா இருக்காதீங்க. நீங்க சொல்றத அவங்க எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க சொல்றதையும் கேளுங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களுக்கு நீங்க வேல்யூ கொடுங்க, மதிப்பை கொடுங்க. மதிப்பு, வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூ அதர்ஸ். அடுத்தது டபிள்யூ, ஒர்க் ஹார்ட். உழைப்பு 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 உழைப்பு. உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உலகத்தை நீங்க ஏமாத்தலாம், உங்களை நீங்க ஏமாத்த முடியாது. உங்ககிட்டயே நீங்க கேட்டு பாருங்க.
நீங்க உண்மையாவே உழைக்கிறீங்களா? இலக்கு பெருசா இருக்குன்னா உழைப்பு அதிகமா இருக்கணும். உழைப்பீங்க என்ன? மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள். பிசினஸ் பத்தியும் ப்ராடக்ட் பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கும். ஏன் 150 கோடி மக்கள் இருக்காங்க. ப்ராஸ்பெக்ட் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்க. உங்களுக்கு கனவு இல்லை. உங்களுக்கு கனவு இருந்தா உங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் ப்ராஸ்பெக்டா தெரியும் உங்க கண்ணுல. கனவு இல்லை. உங்களுக்கு இருக்கிறது வெறும் ஆசை தான். அதனாலதான் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் உங்க 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 ஸ்ட்ரீட்லயே இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க உங்க கண்ணுல அவங்கள ப்ராஸ்பெக்டா உங்களுக்கு தெரியாது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நைட் ஆனா நீங்க கேட்டு பாருங்க. ஓகே, இன்னைக்கு இத்தனை பிரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், இத்தனை மீட்டிங் பண்ணியிருக்கோம், இத்தனை ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அந்த அந்த சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்கணும், திருப்தி உங்களுக்கு இருக்கணும். ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட். அடுத்தது எக்ஸ். முடிச்சிடலாம் இன்னைக்கு. நான் ரொம்ப ஸ்பீடா போறேன். ஏன்னா அடுத்த வாரம் மேபி வேற ஏதாவது சப்ஜெக்டோட உங்களை நான் மீட் பண்றேன். அடுத்தது எக்ஸ். எக்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, a verb, it can mean to cross out mistakes we make. எக்ஸ்ன்ற வார்த்தை உடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம செய்யற தவறுகளை கிராஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை தான் எக்ஸ். நம்ம ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங். நம்ம தவறுகள் நிறைய செய்வோம். ஆனா அந்த தவறுகளை ரிப்பீட் பண்ணாம நம்மளை பார்த்துக்கணும். எக்ஸ் பண்ணிடணும், கிராஸ் பண்ணிடணும். அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, அந்த தப்ப திருப்பி நம்ம பண்ணாம பாத்துக்கணும். அது பிசினஸ்லயா இருக்கட்டும், நிறைய தப்பு நம்ம பண்றோம். நீங்க பண்றீங்க, எனக்கு தெரியும். அது என்ன தப்புன்னு நான் இப்ப சொல்லி உங்களை ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனுக்கு நான் உண்டாக்க விரும்பல. என்ன தப்பு பண்ணிருந்தீங்களோ நோ ப்ராப்ளம், ஃபர்கெட் அபவுட் இட். இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் பண்ணாம உங்களை நீங்க எக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒய். யூத்ஃபுல்னஸ். இது முக்கியமா 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன். நம்ம எப்பவுமே நம்ம மனசுல ஒரு யூத்தா நம்ம ஃபீல் பண்ணணும். நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற ஃபீலிங் மட்டும் வந்துடுச்சுன்னா நம்மளால ஓட முடியாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். எனக்கு என்ன வயசு தெரியுங்களா? 20 வயசு தான். எனக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறமும் என் வயசு 20 வயசா தான் இருக்கும். நான் பழகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 வயசுக்குள்ளவங்க தான் அதிகம் நான் பழகுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 20ல இருந்து 30 வயசுக்குள்ளவங்க தான். காரணம் என்ன? பிசிக்கலி நம்மளால தட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். பட் மென்டலி இட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். மென்டலி நம்மள நம்ம எப்பவும் யூத்தா வச்சுக்கணும். வயசாயிடுச்சுன்ற எண்ணமே வராம நம்மள நம்ம பார்த்துக்கணும். வயசாயிடுச்சுன்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அது பிசினஸ்ல ரியாக்ட் ஆகும். நம்மளால ஓட முடியாது, நம்ம ஸ்லோ டவுன் ஆயிடுவோம், நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்காது. 60 வயசுல நீங்க 60 நம்பர் உள்ள பர்சனா இருந்தாலும் நீங்க சக்சஸ் ஆகலாம் லைஃப்ல. உங்களை நீங்க யூத்தா நினைச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே யூத்ஃபுல்லா இருங்க. அடுத்தது இசட். ஜீல். ஜீல் அப்படின்னா வைராகியம் இருக்கணும். இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா வைராகியம் இருக்கணும். நம்மள அசிங்கப்படுத்துறவங்க, நம்மள அவமானப்படுத்துறவங்க, உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க, இவங்க முன்னாடி எல்லாம் ஜெயிச்சு காட்டுறோன்ற அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்கணும். அதனால அந்த அசிங்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளை மறந்துடலாம். ஆனா அசிங்கங்களையும் அவமானங்களையும் மட்டும் மறக்கவே கூடாது நண்பர்களே. அத நம்ம மைண்ட்லயே வச்சுக்கணும். வைராகியத்தோட நம்ம ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீடா சொன்னேன். ஏன்னா டைம் 8:30க்கு எனக்கு வேற ஒரு ட்ரைனிங் இருக்குன்றதுனால. சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த A to Z இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க கீழே இருக்கிறவங்களெல்லாம் எஜுகேட் பண்ணுங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். A to Z சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்சஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் யூடியூப்ல பண்றதெல்லாம் ட்ரைனிங் கிடையாது. யூடியூப்ல ட்ரெயின் பண்ண முடியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் தான் பண்ண முடியும். ஆனா இப்போ ட்ரைனிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் ஷாப் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி. நீங்க என்னென்ன உங்களுக்கு தடையா இருக்கோ, உங்களுடைய பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தடையா இருக்கோ அது எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும்னா டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போற
ஒர்க் ஷாப், 1 day லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஒர்க் ஷாப் சென்னைக்கு அருகே கல்பாக்கோட்ற இடத்துல அரேபியன் கார்டன் ஹால்ல நடக்க போற ஒர்க் ஷாப், என்னுடைய 1 day ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணுங்க. வெறும் 100 பேருக்கு மட்டும் நடக்க போற இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 8825889451. திருப்பி சொல்றேன், 8825889451. நியூ லைஃப் ட்ரைனிங் அகாடமியோட மேனேஜர் மிஸ்டர் மோகன்ராஜோட நம்பர் இது. 8825889451க்கு போன் பண்ணி இமீடியட்டா டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போற ட்ரைனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை நான் டிசம்பர் 5ஆம் தேதி மீட் பண்றேன். நீங்க மட்டும் அட்டன் பண்ணா பத்தாது, டியூப்ளிகேட் ஆகணும்னா உங்க கீழே இருக்கிறவங்கள அட்டன் பண்ண வைங்க. உங்க டீமா அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, டீமா வந்து அட்டன் பண்ணுங்க, டீமா சக்சஸ் ஆகுங்க. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடறேன். ஒரு புத்திசாலி பெரியவர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப புத்திசாலி, அவரை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஒரு சின்ன பையன் அந்த பெரியவரை ஏமாத்தணும்னு பிளான் பண்ணி கையில ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துட்டு வந்து, பெரியவரே என் கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, இது உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு கேட்போம். பெரியவர் உயிரோட இருக்குன்னு சொன்னா கையை வச்சு நெசுக்கிடலாம், செத்து போச்சுன்னு சொன்னா கையை திறக்கலாம், பட்டாம்பூச்சி பறந்து போயிடும், எப்படி பெரியவர் ஏமாந்துருவார்ல அப்படின்னு பிளான் பண்ணி பட்டாம்பூச்சி எடுத்துட்டு வந்து பெரியவர்கிட்ட கேட்கலாம். பெரியவரே என் கையில இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, இது உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சா? அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கிறதும் செத்து போகிறதும் உன்னுடைய அழகான கைகள்ல இருக்கு. அது மாதிரி என்னுடைய நாலேஜ் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆவீங்க. நீங்க சக்சஸ் ஆகிறதும் இல்ல ஃபெயில் ஆகிறதும் என் கையில இல்ல, உங்க கையில இருக்கு. நீங்க சக்சஸ் ஆகணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க சாதிக்க பிறந்தவங்க, நீங்க ஜெயிக்கணும், நீங்க சாதிக்கணும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.